ICICI Pru Save and Grow பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்க வெல்த் க்ரோ பண்ணவும் உங்க லைஃப் கோல்ஸ் மீட் பண்றதுக்கும் ஒரு குட் சாய்ஸா இருக்குமா? வாங்க இந்த வீடியோல ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது டூ இண்டிவிஜுவல் அண்ட் செப்பரேட் ப்ராடக்டோட காம்பினேஷன் தான் இந்த பிளான். அதாவது ICICI Pru Easy Grow அண்ட் ICICI Pru Guaranteed Income for Tomorrow. இந்த ரெண்டு பாலிசியோட காம்பினேஷன் தான் ICICI Pru Save and Grow பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க கொடுக்குற ப்ரீமியம்ஸ் மெச்சூரிட்டியில உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன் கிடைக்கும், ஆஃபரிங் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். அண்ட் உங்களோட வெல்த் க்ரோ பண்றதுக்கு இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க த்ரூ அ மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் ப்ரொஃபைல். அண்ட் ஒரு பில்ட் இன் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் மூலமா உங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை என்ஷோர் பண்றாங்க. அண்ட் நீங்க பே பண்ற ப்ரீமியம்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் ரெண்டுத்துலயுமே பொட்டன்ஷியல் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்ப இருக்கிற அப்ளிகபிள் லாஸ் படி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஒன்று இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பாலிசி மெச்சூர் ஆகும்போது அந்த பாலிசி ஹோல்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லம்சம் அமௌண்ட். இந்த லம்சம் வந்து நீங்க இது வரைக்கும் பே பண்ண டோட்டல் ப்ரீமியமோ அண்ட் உங்களோட மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸும் சேர்த்து கொடுப்பாங்க டு பூஸ்ட் யுவர் சேவிங். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கு. ஸோ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இது ஒரு மார்க்கெட் லிங்க் பிளான் அப்படின்றதுனால இதுல இன்ஹெரண்ட் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஒரு இன்வெஸ்டரா உங்களுக்கு இதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்க ரிஸ்க் ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்றது அசஸ் பண்றது ரொம்ப முக்கியம் பிஃபோர் இன்வெஸ்டிங். அதனால தான் இவங்க பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷனோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது IRR நம்ம இப்போ எஸ்டிமேட் பண்ண போறோம். ஸோ ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் அசியூம் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்றாங்க. சம் அஷூர்ட் ஆஃப் 5 lakhs. இப்போ பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 15 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 7 years with an annual premium of 50,000 rupees. ரெகுலர்லி எல்லா ப்ரீமியமும் கட்டினாங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட்ல அவங்க ஃபண்ட் வேல்யூ ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலிசி ப்ராஷர்ல இவங்க ரெண்டு ஃபியூச்சர் அசியூம் பேஸ்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ல எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க, லைக் 4% and 8% per annum. ஸோ இந்த பாலிசியில மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு பாலிசி ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லைன்னா பெஸ்ட் கேஸ் சினாரியோ ரெண்டுத்துல எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக அவங்க 4 and 8% கொடுத்துருக்காங்க. இது கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது அண்ட் இவ்வளோதான் ஆக்சுவலா வரும்னு சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ்ன்றது பாலிசியோட நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும், இன்க்ளூடிங் த ஆக்சுவல் ஃபியூச்சர் பாலிசி பர்ஃபார்மன்ஸ். ஸோ 4% ஆனுவல் ரிட்டர்ன்ல ப்ரொஜெக்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 5.49 lakhs வருது. பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி IRR அப்ராக்சிமேட்லி 3.80% வருது. இதே 8% ஆனுவல் ரிட்டர்ன், அதாவது பெஸ்ட் கேஸ் சினாரியோல பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி வேல்யூ 6.69 lakhs வருது. அண்ட் பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி IRR 5.50% வருது. இந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் மேட் அப்பியர் மாடஸ்ட், ஓகே அப்படின்னு டீசன்ட் ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கலாம். பட் இதோட மார்க்கெட் லிங்க் நேச்சர் ஆஃப் த பிளான் வச்சு பார்க்கும்போது, அதாவது எஸ்பெஷலி இப்போ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏன் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றோம்னா, அது ஜென்ரலி நம்ம எடுக்கிற ரிஸ்க் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், ஒரு பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொடுக்கும். எஸ்பெஷலி ஒரு இன்ஃப்ளேஷன் அவுட் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் அண்ட் லாங் டேர்ம்ல ஆல்ஃபா டெலிவர் பண்ணும் அப்படின்னு தான். பட் இங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்டோட ரிட்டர்னோட கம்பேரபிள் அதை விட கம்மியாக கூட இது கொடுத்துருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு ஈக்விட்டி ஓரியன்டட் வெஹிக்கிளாக நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு ஆட் பண்ணுறதுக்கு அந்த லெவலுக்கு வேல்யூ ஆட் பண்ணலை. என்னதான் இது வந்து ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டாக அதை பொசிஷன் பண்ணிக்கிட்டாலுமே அதோட ஆஃபர் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இட்ஸ் நாட் தட் கம்பெலிங். ஸோ மற்ற மார்க்கெட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும், எப்படி வந்து மார்க்கெட்டில் மற்ற ஆப்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுது, இன்னும் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா அப்படின்றதுக்காக. ஸோ இந்த கம்பேரிட்டிவ் அனலைசிஸில் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சேம் ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ் ICICI பாலிசியில் யூஸ் பண்ணதை வச்சு நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியோட கம்பேர் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம தனித்தனியாக பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஏன்னா ஐசோலேஷன்ல இன்னும் எஃபிஷியன்ட்லி அது வந்து நம்மளுக்கு பர்ஃபார்ம் பண்ணி பெட்டர் அவுட்கம் கொடுக்குதான்னு பார்க்கறதுக்காக. இன்ஸ்டெட் ICICI பாலிசியில் எப்படி பண்டில் பண்ணி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுமோ அந்த மாதிரி இல்லாமல் இப்படி செப்பரேட்டாக பண்ணால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்க்க போறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக லைஃப் கவருக்கு நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இதுலயுமே சம் அஷூர்ட் 5 lakhs, 10-year பாலிசி டேர்ம், 5-year ப்ரீமியம் பேயிங் டேர்ம். அப்போ
ஆனுவல் ப்ரீமியம் அப்ராக்சிமேட்லி 5700 தான் வருது. ஐசிஐசிஐல நம்ம வந்து 50,000 கிட்ட ப்ரீமியம் கட்டணும். இங்கே நம்மளுக்கு சர்ப்ளஸாக 44,300 rupees பர் இயர் சேவ் பண்ண முடியுது. இதை நம்ம செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் எய்தர் ஈக்விட்டியில் டைரக்ட் பண்ணலாம், விச் கிவ்ஸ் யூ ஹையர் ரிஸ்க் அண்ட் ஹையர் ரிட்டர்ன், இல்லை டெப்டில் நீங்கள் டைரக்ட் பண்ணலாம். அதில் உங்களுக்கு லோவர் ரிஸ்க் அண்ட் லோவர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த சினாரியோவில் ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக, ஏன்னா ஐசிஐசிஐ பாலிசியும் வந்து ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் தான். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஃபேராக கம்பேர் பண்ணுறோன்றதுக்காக நம்மளும் ஒரு ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் ஈக்விட்டி ப்ராடக்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதாவது ELSS ஃபண்டில். ஸோ அப்போ 15 years கழிச்சு நம்மளோட 44,300 rupees நம்ம ஆனுவலி இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 12.72 lakhs க்ரோ ஆகுது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் பண்ணி பார்த்தா கூட போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 11.69 lakhs வருது. அப்போ பியூர் டேர்ம் அண்ட் ELSS இன்வெஸ்ட்மெண்ட்டோட IRR பார்த்தீங்கன்னா அதுவும் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ணதுக்கே 10.40% வருது. அப்போ ஐசிஐசிஐ பாலிசியை விட ரிட்டர்ன்ஸ் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இது சிக்னிஃபிகண்ட்டாக. அண்ட் ELSS டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்க்ரீனில் ஒரு சின்ன டேப்லர் காலம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ரோச்சில் என்ன தெரியுது, நம்மளுக்கு இது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் மட்டும் கொடுக்கல, இது வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனை அவுட்பேஸ் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ கிளியர்லி இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு எஃபிஷியன்ட் ரிவார்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் நமக்கு தெரியுது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, ஐசிஐசிஐ ப்ரூ சேவ் அண்ட் க்ரோ பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி எசென்ஷியலி ஒரு பண்டில் ப்ராடக்ட். இது லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்ஸ் அட் மெச்சூரிட்டியை கம்பைன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. என்னதான் கேரண்டீட் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் நம்மளுக்கு அட்ராக்டிவாக தெரிஞ்சாலுமே நம்மளுடைய போர்ஷன் ஆஃப் யோர் ப்ரீமியம் வந்து சிக்னிஃபிகன்ட்லி லிமிட் ஆகிடுது. ஏன்னா அது ஆக்சுவலி மார்க்கெட் லிங்க் ஃபண்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லார்ஜ் ஷேர் பார்த்தீங்கன்னா லைஃப் கவருக்கும் ரிட்டர்ன் கேரண்டிக்கு தான் போகுது. ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் அந்த பொட்டன்ஷியல் மார்க்கெட் க்ரோத்லேருந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணப்படுது. ஸோ அது ரிசல்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே காம்ப்ரமைஸ் ஆயிடுது. ஸோ ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டாக பொசிஷன் ஆனாலுமே ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் இது சப்போர்ட் பண்ணலை. அண்ட் மோர் ஓவர் இந்த சம் அஷுட்மே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல் மோஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு தேவையான ஒரு ப்ரொடெக்ஷன் நீட் மீட் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இல்லை. அண்ட் இதில் ஹை ஏஜ் அண்ட் கமிஷன் இருக்கு. ஸோ இந்த ட்ராபேக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு க்ரோத் ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணுறதுக்கு இந்த பாலிசி ஒரு சூட்டபிள் ஆப்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு மீனிங்ஃபுல் வெல்த் அண்ட் அதே நேரத்தில் உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் ஆப்சன்ஸில் அடிக்குவேட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா எஃபெக்டிவான ஆப்ஷன் வந்து நீங்கள் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு ஹை கவரேஜை லோ காஸ்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுறது ஹை பொட்டன்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஈக்விட்டியில் டெப்ட் ஃபண்ட்ஸில் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல், ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.